Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Google Payல எப்படி நம்ம ரெஃபர் அண்ட் ஏர்ன் பண்றதை சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Google Pay ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. Google Pay ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இந்த பேஜ்ல இருக்கும். இந்த பேஜ்ல எட்ட கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா வந்து பாருங்க இந்த பேஜ்ல இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் டு கெட் 201 ரூபீஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த Google Pay ஆப்பை நீங்க வந்து ரெஃபர் பண்ணும்போது அவங்க வந்து நீங்க ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த லிங்கை யூஸ் பண்ணி அதாவது இந்த கோடை யூஸ் பண்ணி அவங்க வந்து Google Pay ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவங்க வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 201 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 201 ரூபாய் அப்படின்றது எந்தெந்த வழியில எப்படிலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க ரெஃபர் பண்ணா 201 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வெறும் 101 ரூபாய் வந்து கொடுத்திருப்பாங்க ரெஃபர் பண்ற மாதிரி. சில பேருக்கு ரெஃபர் அமௌண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. இது என்ன ரீசன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்த Google Pay ஆப்பை லான்ச் பண்ண அந்த புதுசுல வந்து பாருங்க இப்போ இது போல ரெஃபர் பண்ணா அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தா அந்த ஆப் வந்து சீக்கிரமா வந்து எல்லாருக்குமே போய் சேரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரெஃபர் பண்றவங்கலாம் இவ்வளவு அமௌண்ட் சொல்லி கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து Google Pay ஆப்பை வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சில வருடங்கள் கடக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃபர் அமௌண்ட் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டே வந்துட்டாங்க. இப்போ கம்மி பண்ணிட்டே வந்ததுல இப்போ 201 ரூபாய் இருக்கு. சில பேருக்கு வந்து பாருங்க 101 ரூபாய் காமிக்கும். ரெஃபர் பண்ணா 101 ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, இந்த 201 ரூபாய் நமக்கு எந்தெந்த வழியில வந்து சேரும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க கீழ பாட்டம்ல இன்வைட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சோசியல் மீடியா வழியாக உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க வந்து ரெஃபர் வந்து பண்ணலாம். அதாவது உங்க வாட்ஸ்அப் வழியாகவோ எந்த சோசியல் மீடியா வழியாக கூட வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணி அவங்க வந்து அந்த லிங்க் மூலமா Google Payவை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃபர் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எக்ஸாம்பிளுக்காக வாட்ஸ்அப்ல ஒரு கான்டாக்ட்க்கு வந்து என்னுடைய அந்த ரெஃபர் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் சென்ட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சென்ட் பண்றேன். இப்போ சென்ட் வந்து கொடுக்குறேன். சென்ட் கொடுக்கும்போது இந்த ரெஃபர் லிங்க் வந்து சென்ட் ஆயிடும். இப்போ இதை யூஸ் பண்ணி அவங்க Google Pay இன்ஸ்டால் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அவங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அது எப்படிலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய Google Payல நம்ம வந்து இந்த வழியில கூட நம்ம ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ்ல ரைட் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கெட் ரிவார்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல ஷேர் இருக்கு. ஷேரை கிளிக் பண்ணி கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெஃபர் லிங்கை ஷேர் வந்து பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் லிங்கை ஷேர் பண்றதுக்காக ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து ரெஃபர் லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிருப்பீங்க. அப்படி ஷேர் பண்ணிருக்கிற பட்சத்துல இப்போ நீங்க ரெஃபர் யாருக்கெல்லாம் பண்ணிருக்கீங்க, அது எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, அது எந்தெந்த ப்ராசஸ் எல்லாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம செக் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இதுல வந்து பாருங்க ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க ரெஃபரல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரெஃபரல்ஸ் அப்படின்ற இந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல ரெஃபரல்ஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க ரெஃபர் எ ஃப்ரெண்ட் அண்ட் ஏர்ன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல தான் நீங்க யாருக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கவங்களுடைய அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இவ்வளவு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய Google Pay ஆப்பை வந்து ரெஃபர் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இது வரைக்கும் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண அந்த அமௌண்ட் காமிக்கிறேன். இப்போ இதுல வந்து பாருங்க பக்கத்துல ரிவார்ட்ஸ் ஹிஸ்டரி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரிவார்ட் ஹிஸ்டரி அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ரிவார்ட் ஹிஸ்டரி கிளிக் பண்ணி அப்படின்னா இது வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து ஏர்ன் பண்ணது. இது போல வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணது எல்லாமே நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க பாத்துக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடலாம். இப்போ பேக் வந்துட்ட பிறகு இந்த பேஜ் ரைட்டை நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஓகே, இந்த பேஜ் ரைட்டை நான் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு 3 ஸ்டெப்ல வந்து அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. நீங்க ரெஃபர் பண்ணும்போது அமௌண்ட் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 101 ரூபாய் கேஷ்பேக் வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க 100 ரூபாய் கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா வரும். இது எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம் கடைசியா. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பேஜ் நீங்க லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இந்த பேஜ் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கடைசியா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து லேண்ட் மோர் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாருங்க ஃபுல் ரூல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எப்பவுமே இதை வந்து நீங்க படிச்சு பார்க்கணும். ஃபுல் ரூல்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவா நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இதுல எல்லா டீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த கேஷ்பேக் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெளிவா வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க ரெஃபர் பண்ணும்போது கேஷ்பேக் வந்து எப்படி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுல தெளிவாவே வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இந்த பேஜ் விட்டு நம்ம பேக் வந்துட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க FAQன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. இதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். இப்போ இது எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபர் வந்து பண்ணுவீங்க. ரெஃபர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகாது. அதை பத்தின டீடைல்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. நீங்க ஒவ்வொன்றா படிச்சு தெரிஞ்சுக்கலாம் எந்த ரீசனுக்காக உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த கேஷ்பேக் வந்து வராதுன்னு சொல்லிட்டு இதுல தெளிவா கொடுத்திருப்பாங்க. நீங்க எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடலாம். பேக் வந்துட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்லயே வந்து பாருங்க உங்களுக்கு இதுல ஹவ் டு ஏர்ன் 201 கேஷ்பேக் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க இதுல 3 ஸ்டெப் கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஸ்டெப் வந்து இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ரெஃபர் லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து Google Pay ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவங்க வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணணும்.
அதாவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணவங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக் வந்து வராது. அதாவது நீங்க வந்து இந்த ரெஃபர் லிங்கை யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் யார் யாரெல்லாம் கூகுள் பேல வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணக்கூடாது. யார் இது வரைக்கும் கூகுள் பே வந்து யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க வந்து கூகுள் பே இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து வரும். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து கூகுள் பேவை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்றதை வந்து பார்த்தோம். எப்படி ரெஃபர் பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க ரெஃபர் வந்து பண்ணிட்டீங்க. அந்த ரெஃபர் லிங்க் யூஸ் பண்ணி அவங்க கூகுள் பேவை இன்ஸ்டால் பண்ணி அவங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா மணி வந்து சென்ட் பண்ணணும். யாருக்கு வேணா மணி சென்ட் பண்ணலாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து அவங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ₹101 கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ரெஃபர் லிங்கை யூஸ் பண்ணி கூகுள் பே இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்ட பிறகு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து 28 டேஸ்க்குள்ளேயே பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். 28 டேஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்காது. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது போல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அவங்க வந்து பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஒரு ₹25 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து கிடைக்கும். சில பேர் வந்து நினைப்பீங்க, இப்போ நான் வந்து ₹201 கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணும்போது எனக்கு வந்து ₹101 மட்டும் தான் கிரெடிட் ஆகுது. எனக்கு வந்து ₹25 மட்டும் தான் கிரெடிட் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். சில பேருக்கு ₹21 கிரெடிட் ஆகும், சில பேருக்கு ₹25 கிரெடிட் ஆகும். அது எதனால கிரெடிட் ஆகுது சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, அவங்க வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுடைய கூகுள் பேவை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணா ₹101 சொல்லிட்டு இதுக்கு செப்பரேட்டா பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ₹100 வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு ₹100 எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்க வந்து ரெஃபர் லிங்கை யாருக்கு ஷேர் பண்ணீங்களோ அவங்க வந்து ஒரு 4 மெத்தட்ல வந்து பேமெண்ட்டை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த ₹100 அந்த கேஷ்பேக் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்காக வேணா அவங்க வந்து QR கோடு வழியாக மணியை சென்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ₹25 கிடைக்கும். அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து அவங்க மணியை சென்ட் பண்ணி விடும்போது அதுக்கு ஒரு ₹25 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, UPI ஐடியோ அல்லது UPI நம்பரோ யூஸ் பண்ணி மணியை ஷேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ₹25 கிடைக்கும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நீங்க கூகுள் பேல நீங்க பில் பேமெண்ட்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ₹25 வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. ₹25 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மெத்தட்ல நீங்க வந்து பேமெண்ட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க வந்து ஷேர் பண்ணி விடும்போது இப்போ அந்த ₹100 வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல 3வது ஸ்டெப் வந்து போனஸ்னு சொல்லிட்டு ₹100 கேஷ்பேக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, ₹101 வந்து நீங்க ரெஃபர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து 4 வழியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மணியை ஷேர் பண்ணி விடும்போது உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய ₹100 கிடைச்சிரும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா ₹201 கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த ₹25 கேஷ்பேக் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்ட பிறகு இதுல வந்து பாருங்க, இப்போ இந்த பேஜ் வந்து எப்படி இருக்கும். இந்த பேஜ் லைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க, ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரிவார்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ரிவார்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா அதுக்குள்ள அந்த ₹25 அந்த கேஷ்பேக் வந்து வந்திருக்கும். இதுல வந்து ஸ்டார் மாதிரி இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரிவார்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டார் மாதிரி கிளிக் பண்ணுங்க. இதுதான் நமக்கான கேஷ்பேக். ஓகே, இப்போ இது வந்து நீங்க ஸ்க்ராட்ச் வந்து பண்ணி விடணும். ஓகே, நீங்க வந்து ஸ்க்ராட்ச் வந்து பண்ணுங்க. இப்போ லைட்டா அது மேல வந்து அழிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ வந்து பாருங்க, இப்போ அதுக்கு மேலே வந்து நான் ஸ்க்ராட்ச் வந்து பண்ணி விடுறேன், அழிச்சு வந்து விடுறேன். இது போல அழிச்சு விடும்போது உங்களுக்கான கேஷ்பேக் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும். இப்போ வந்து உங்களுக்கு லைவா ஷோ பண்றேன், மேல வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, கங்க்ராட்ஸ் யூ காட் ₹25 சொல்லிட்டு வருது. இப்போ வந்து பாருங்க, எனக்கு மேல இப்போ பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ரிசீவ் ஆயிடும். 7 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஷ்பேக் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆகுது டைம் எடுத்துப்பாங்க. சில டைம்ல சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. மேக்ஸிமம் சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. எனக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா ₹25 பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆன மெசேஜ் வந்து வந்துருச்சு. இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேஷ்பேக் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கான கேஷ்பேக். ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிதான் நம்ம கூகுள் பேல ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.